Hello and welcome back to another episode of Alpha series and you're watching me on Prep Catalyst. Yes, இன்னைக்கு நம்ம வந்துட்டு atomic radius பார்க்க போறோம். It is a kind of important thing. So you guys should note it down everything I am saying. Okay வா? First இப்போ atomic radiation பார்த்தோம்னா distance of electron from nucleus இப்படின்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தா டிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் நியூக்ளியஸ், எலக்ட்ரானுங்கிறது நமக்கு தெரியும். எலக்ட்ரான் இஸ் அ கைண்ட் ஆஃப் வேவ். எலக்ட்ரானுடைய வேவ் நேச்சர் நமக்கு ப்ரூவ் ஆனதுனால திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். எலக்ட்ரானோட வேவ் நேச்சர் காரணமாக டிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் நியூக்ளியஸ் இஸ் நாட் கரெக்ட். சரியா? அப்படி நம்ம சொல்லக்கூடாது. டிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் நியூக்ளியஸ் அதுதான் வந்துட்டு நமக்கு அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஸோ வி கன்சிடர் இன்டராக்டிவ் ஸ்டேட் பிட்வீன் த ஆட்டம்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம அட்டாமிக் ரேடியஸ் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ வி கன்சிடர் இன்டராக்டிவ் நேச்சர். இன்டராக்டிவாக இருக்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்துட்டு வி கோ ஃபார் கோவேலண்ட் ரேடியஸ், அப்புறம் மெட்டாலிக் ரேடியஸ், அப்புறம் நமக்கு வாண்டர் வால்ஸ் ரேடியஸ் இருக்கும். ஓகேவா? அப்புறம் அயானிக் ரேடியஸ் பார்க்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் கோவேலண்ட் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ், வாண்டர் வால்ஸ் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ். சரியா? இங்கே நான் ஒன்று சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன சொன்னேன், கோவேலண்ட் ரேடியஸ் மேட்டர். இந்த டயக்ராம் யூ கைஸ் ஷுட் ரிமெம்பர். சரியா? இது கோவேலண்ட் ரேடியஸு, மெட்டாலிக் ரேடியஸு, வாண்டர் வால்ஸ் ரேடியஸு. இது நான் ஒவ்வொன்றா இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கோவேலண்ட் ரேடியஸ் பார்ப்போமா? கோவேலண்ட் ரேடியஸ்னால் ஒன்றும் கிடையாது, பாண்ட் லென்த் பை 2. கோவேலண்ட் ரேடியஸ் ஆர்சி அப்படின்னு போட்டோம்னா என்ன சொல்கிறது, அதாவது பாண்ட் லென்த் பை 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஆக்சுவலாக இதே மாதிரி தான் வரும். பட் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் நாட் அ கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் திங். அதுதான் நான் இங்கே சொல்லணும். பாண்ட் லென்த் பை 2 அது ஓகே. நெக்ஸ்ட்டு இன் கேஸ் ஆஃப் சிமிலர் ஆட்டம்ஸ்னால் நான் எப்படி சொல்கிறேன்னா, having same electronegativity. In case of similar atom, that is zeta is same or similar. கொஞ்சம் இருக்கு. ஓகேவா? ஜீட்டா சேம். ஜீட்டானா நான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்கிறேன். ஜீட்டா வில் பி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகேவா? ஜீட்டானா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சரியா? திஸ் யூ கைஸ் நீட் டு நோட் இட் டவுன். இங்கே ஜீட்டா சேம் அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன bond length will be equal to radius of atom A plus radius of atom B. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரியா? ஜீட்டா சேம்னா bond length will be radius of A plus radius of B. ஓகே, இப்போ in case of heteroatoms ஹெட்டிரோஆட்டம்ஸில் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் நமக்கு வர்றதுனால we need to consider that heteroatoms, அதாவது that is zeta is considerably different. ஓகேவா? கன்சிடரபிளி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு பாண்ட் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா bond length will be equal to radius of A plus radius of B minus 0.9 into zeta A minus zeta B. ஓகேவா? ஜீட்டா ஏலேருந்து ஏன் மைனஸ் பண்ணுறோன்னா ஜீட்டா ஏ நமக்கு பெருசாக இருக்கும். அந்த கண்டிஷன் ஒரு வேளை உங்களுக்கு செகண்ட் ஆட்டம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தூக்கி முன்னாடி போட்டு எழுதலாம். ஜீட்டா ஏன்னு போட்டிருக்கிறது உங்களுக்கு புரியறதுக்கோசரம் இங்கே நான் அதையே எழுதிடுறேன். பிகாஸ் யூ கைஸ் கெட் கன்ஃபியூஸ்ட், ரைட்? இங்கே ஜீட்டா ஏ இஸ் கிரேட்டர் தென் ஜீட்டா பி, அதனால தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? பாண்ட் லென்த்து ரேடியஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் பி மைனஸ் 0.9 இன்ட்டு ஜீட்டா ஏ மைனஸ் ஜீட்டா பி. ஜீட்டா ஏங்கிறது நமக்கு electronegativity of A minus electronegativity of B. அதுதான் நான் இங்கே இந்த பாண்ட் லென்த்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
சரியா? நெக்ஸ்ட் போமா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா we go for van der Waals radius. van der Waals radius என்ன அப்படின்னு பார்த்தா பார்ப்போம். வெயிட். van der Waals radius இது எதில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா we go for noble gases. மோனோஅட்டாமிக் கேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்ல. சரி, இட் ஆஸ் நியூட்ரல் ஆட்டமில் கன்சிடர் பண்ணுவோம். நியூட்ரல் ஆட்டமில் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். தட் இஸ் வித்தவுட் பாண்ட்ஸ் ஆட்டம்ஸில். மோனோஅட்டாமிக்னா ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இருக்கும்ல. ஸோ தட் வி கால் அஸ் மோனோஅட்டாமிக், ரைட்? அதனால் வந்துட்டு இங்கே நோபல் கேஸஸில் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, நோபல் கேஸஸோடைய அட்டாமிக் ரேடியஸ் van der Waals ரேடியஸாக தான் கால்குலேட் பண்ணுவோம். சரியா? நான் அது இங்கே சொல்லிட்டேன். நோபல் கேஸோடைய அட்டாமிக் ரேடியஸ் ஆல்வேஸ் டேக்கன் as van der Waals ரேடியஸ். சரியா? நெக்ஸ்ட் நியூட்ரல் ஆட்டம் நோபல் கேஸ். ஓகேவா? அக்கர்ஸின் நோபல் கேஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இப்போ அதோட டயக்ராம் கொடுத்துட்டேன்னா எஸ் van der Waals ரேடியஸ். ஸோ van der Waals ரேடியஸோடைய ஃபார்முலா பார்ப்போம். தட் ஆல்சோ வில் பி சேம். ரேடியஸ் ஆஃப் van der Waals equal to distance between the atoms, distance between two atoms தான். இதுதான் by 2. ஓகே, ஸோ திஸ் வில் பி ஃபார்முலா ஃபார் van der Waals ரேடியஸ். சரியா? அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்கே பாண்ட் லென்த் பை 2ன்னு போட்டிருக்கிறதும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 atoms பை 2ன்னு போட்டிருக்கிறது விஷயமே கிடையாது. இங்கே நான் எழுதுறது மட்டும்தான் முக்கியம். சரியா? அது மட்டும் யூ கைஸ் கான்சன்ட்ரேட். ஓகே, நெக்ஸ்ட்டு போவோம். we go for metallic radius. metallic ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் கண்டுக்காதீங்க. ஓகே, மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா ரேடியஸ் m will be equal to distance between two atoms in lattice. latticeனா தெரியும்ல, அரேஞ்ச்மெண்ட். ஓகே, in lattice by 2 பசங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரியா? ஸோ யூ கைஸ் நோட் இட் டவுன். எஸ், ஓகே. மெட்டாலிக் ரேடியஸ் இப்படி. மெட்டாலிக் ரேடியஸ் பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இட் அக்கர்ஸ் இன் மெட்டல்ஸ். ஸோ சோடியம், மெக்னீஷியம் இதிலலாம் இருக்கலாம். ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வில் ஹாவ் மெட்டாலிக் ரேடியஸ். சரியா? ஸோ இங்கே நம்ம இந்த கான்செப்ட் முடிச்சிட்டோம். அந்த டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டயக்ராம் முக்கியம், அதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் முக்கியம். சரியா? இப்போது எல்லாத்தோட முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ரைட் இட் ஆஸ் அ நோட். இதுதான் நான் இங்கே இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறது. சரியா? ஸோ யூ கைஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரேடியஸ் ஆஃப் van der Waals will be greater than radius of metallic will be greater than radius of covalent. இதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டேன். எஸ், இங்கே van der Waals ரேடியஸ் நமக்கு பார்த்தாலே தெரியும். van der Waals ரேடியஸ் பெருசு. அதை விட கொஞ்சம் சின்னது தான் மெட்டாலிக் ரேடியஸ். அதை விட ரொம்ப சின்னது தான் நமக்கு கோவேலண்ட் ரேடியஸ். பிகாஸ் இங்கே ஓவர்லேப்பிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால நமக்கு ரேடியஸ் கம்மியாக வரும். இங்கே ஓவர்லேப்பிங் இல்லை, பட் தே ஆர் அட்டாச்டு. ஹியர் வி ஹாவ் கேப், ரைட்? அந்த கேப்பும் அந்த ரேடியஸ்லேயே ஆட் ஆகிறதுனால van der Waals ரேடியஸ் வில் பி ஹையர். ஓகேவா? அதை விட கம்மி மெட்டாலிக் ரேடியஸ், அதை விட கம்மி கோவேலண்ட் ரேடியஸ். சரியா? ஸோ யூ கைஸ் மேனேஜ் வித் திஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் இப்போ பீரியாடிக் டேபிளில் என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்ப்போம். ட்ரெண்டுன்னு எழுதுகிறேன். ட்ரெண்ட் இன் பீரியாடிக் டேபிள். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு டயக்ராம் பார்ப்போம். அந்த டயக்ராம் வச்சுட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். மேலேருந்து கீழே நமக்கு அட்டாமிக் ரேடியஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் டியூ டு ஷெல் நம்பர். இன்க்ரீஸ் இன் ஷெல் நம்பர் கான்ட்ரிபியூட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ். இன்க்ரீஸ் இன் ஷெல் நம்பர்னு எழுதுகிறேன். ஓகே, இன்க்ரீஸ் இன் ஷெல் நம்பர்னால நமக்கு அட்டாமிக் ரேடியஸ் மேலே இருந்து கீழே இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? இங்கே ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா டியூ டு இன்க்ரீஸ் இன் ப்ரோட்டான்ஸ். ப்ரோட்டான் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா என்னப்பா ஆகும்? இப்போ ஒரு நியூட்ரல் ஆட்டமில் நமக்கு ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் சேமாக இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு நியூட்ரல்னு சொல்கிறோம். ஏன்னா ப்ரோட்டான் வில் ஹாவ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான் வில் ஹாவ் நெகட்டிவ் சார்ஜ், ரைட்?
அதுதான் இங்கே முக்கியம். இப்போது ப்ரோட்டான் இருக்கிற அளவுக்கே எலக்ட்ரானும் இருந்துச்சுன்னா ஆட்டம் வில் பி நியூட்ரல். இப்போ ப்ரோட்டான் அதிகமாகிடுச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் கம்மியாக ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ புல்லிங் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அட்டாமிக் ரேடியஸ் குறையும். சரியா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஷெல் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஷெல் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம நியூக்ளியஸால் வெளியே இருக்கிற எலக்ட்ரானை புல் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ தட் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். நியூக்ளியர் சார்ஜ் புல்லிங் அதிகமாகுது, ஏன் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதனால் அட்டாமிக் ரேடியஸ் கம்மியாகுது. ஓகேவா, டியூ டு இன்க்ரீஸ் இன் ப்ரோட்டான் அதை தான் நான் சொல்ல வந்தது. டியூ டு இன்க்ரீஸ் இன் ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ். சரியா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, பீரியாடிக் டேபிளில் இதுதான் நமக்கு ட்ரெண்டாக ஃபாலோ ஆகுது. பட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செவரல் எக்ஸப்ஷன்ஸ். நார்மலாக அட்டாமிக் ரேடியஸ்னு கேட்டால் எல்லாராலையும் எழுத முடியும். சம் exceptions are there. These are exclusive points, and so you guys need to remember all the points as it is. ஓகேவா, நெக்ஸ்ட்டு போவோம். இப்போ எக்ஸப்ஷன் நான் சொல்லணும்ல, எக்ஸப்ஷனில் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன், இந்த சைடு நமக்கு அட்டாமிக் ரேடியஸ் குறையும்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், இப்படி வரணுமா ஆக்சுவலாக ஆர்டரு. இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகுன்னு சொன்னேன். பட் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நியான் இருக்கு இல்லையா, நியான் வந்துட்டு முன்னாடி வந்துடும். ஏன் முன்னாடி வருது அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன சொன்னேன் நோபல் கேஸஸில் நியான் இஸ் நோபல் கேஸ், ரைட்? நோபல் கேஸஸில் வி கன்சிடர் வேண்டர்வால்ஸ் ரேடியஸ் எல்லா ரேடியஸோட பெருசுன்னு சொன்னேன். ஸோ தட் நியான் முன்னாடி வந்திருக்கு. சரியா, அது மட்டும் இந்த இடத்துல எக்ஸப்ஷன்டா பசங்களா. ஸோ யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் தட் அலோன். நியான் வந்துட்டு அட்டாமிக் ரேடியஸில் அதிகம், இப்படி நம்ம கன்சிடர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் எடுங்க. நெக்ஸ்ட்டு வாட் வி சி, நெக்ஸ்ட்டு பொட்டாசியம், கால்சியம், அதுக்கப்புறம் பொட்டாசியம், கால்சியம். ஸோ அது நமக்கு வேணாம். இப்போ டி பிளாக் எடுப்போம். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், எஃப்இ ஃபெரஸ், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். தெரியும்ல இந்த ஆர்டர் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். சரியா, ஸோ கைண்ட்லி ரிமெம்பர். இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். வெயிட், இதை மட்டும் கிளிக் பண்ணியிருக்கேன். எஸ், ஏன்னா இது இம்பார்ட்டண்ட்டாக பசங்களா. டி பிளாக்ல இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். டி பிளாக் இல்லைனா லெட் மீ ரைட் இட் அஸ் 3D சீரிஸ். இதனோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா இப்போயே போய் படிச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இப்படி குறையும்டா பசங்களா. நெக்ஸ்ட்டு இப்படி இன்க்ரீஸ் ஆகும். இங்கே இது சிமிலாரிட்டி சிம்பிள். அதுக்கப்புறம் நமக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் சிமிலராக இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். சிமிலர் ரேடியஸ் இப்படி இருக்குது. சிமிலர் ரேடியஸு இங்கே வந்துட்டு நமக்கு டிக்ரீசஸ், அப்புறம் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ யூ கைஸ் மேக் அ நோட் ஆஃப் இட், இன்க்ரீஸ். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 3D சீரீஸில் இது ஒரு அவங்க கேட்க முடியும். ஸோ கேட்கக்கூடியது தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சம்மந்தம் இல்லாத எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அதனால தான் அந்த செகண்ட் பீரியட் கூட நான் விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸப்ஷன் பார்ப்போமா. நெக்ஸ்ட் எக்ஸப்ஷன் வி கோ ஃபார் போரான் ஃபேமிலி. போரான் ஃபேமிலிலேயும் எக்ஸப்ஷன் இருக்குது. ஓகே, தட் வி சி. போரான் ஃபேமிலி
எஸ், போரான் ஃபேமிலியில் என்னப்பா நடக்கும், குரூப் வைஸ் நான் என்ன சொன்னேன், குரூப்லேருந்து மேலேருந்து கீழே செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். பட் இங்கே நமக்கு என்ன இருக்குது, போரான் ஃபேமிலி இங்கே தெரியுதா, நான் காட்டுறேன். போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், அதை விட்டுருங்கடா, தாலியம் இருக்கா. ஸோ நமக்கு மேலேருந்து கீழே இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். பட் ஹியர் வி ஹாவ் அன் எக்ஸப்ஷன். அதை தான் நான் இங்கே சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு போரான், நெக்ஸ்ட்டு கேலியம், அலுமினியத்துக்கு பதிலாக கேலியம், அப்புறம் அலுமினியம், அப்புறம் இண்டியம், அப்புறமேட்டு தான் தாலியம். சரியா, இந்த ஆர்டர் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் பிகாஸ் இட் இஸ் அன் எக்ஸப்ஷன், ரைட். மேலே இருந்து கீழே நமக்கு டேரெக்டாக இன்க்ரீஸ் ஆகலை. இங்கே கேலியம் உள்ளே பூந்துட்டான். ஏன் உள்ளே பூந்தான் அப்படிங்கிறதுக்கு என்சிஆர்டியில் தே ஹவ் கிவன் சம் பாயிண்ட்ஸ். சரியா, அது உங்களுக்கு நான் என்சிஆர்டிலேருந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, த ப்ரெசன்ஸ் ஆஃப் அடிஷ்னல் 10 d எலக்ட்ரான்ஸ். எங்கன்னா அடிஷ்னல் 10 d எலக்ட்ரான்ஸ் என்னென்னா, அடிஷ்னல் 10 d எலக்ட்ரான்ஸ்னால் என்னென்னா அப்படின்னு பார்த்தா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கேலியம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்டா பசங்களா. இங்கே வந்துட்டு 3d10 4s2 4p1 இருக்குது. பட் இன் கேஸ் ஆஃப் அலுமினியம் we are not seeing any d electrons. d electrons இங்கே இல்லை. எங்கேயாவது இருக்காடா d electrons இருக்காடா அலுமினியத்தில்? 3s2 3p1 தான் இருக்குது. அதனால தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க the presence of additional 10 d electrons offer only poor shielding effect. ஷீல்டிங் எஃபெக்ட் பற்றி நம்ம செகண்ட் யூனிட்டில் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. தட் யூ கைஸ் லீவ் இட். சரியா, தட் யூ கைஸ் லீவ் இட், அது வேண்டாம் நமக்கு. புவர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் for the outer electrons from the increased nuclear charge in gallium. Consequently, the atomic radius of gallium 135 picometers is less than that of aluminium 143 picometers. அதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. This is a exceptional configuration, so you guys need to remember. சரியா, இங்கே ஏன் நமக்கு இந்த 3D சீரீஸில் இந்த இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, if there is pairing நடக்கும். If you guys know the electronic configuration of 3D series, it will be good. Kindly remember those things. If there is pairing இருந்துச்சுன்னா, pairing between electrons, repulsion will be higher. பேரிங்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆர்பிட்டால் இருக்குது, இதுலேயே 2 எலக்ட்ரான் இருக்கும்போது நமக்கு அந்த இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதை தான் நான் இங்கே சொல்கிறது. பிட்வீன் த எலக்ட்ரான்ஸ், இஃப் தேர் இஸ் பேரிங் பிட்வீன் த எலக்ட்ரான்ஸ், ரிப்பல்ஷன் வில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ there will be instability and repulsion increase ஆகிறதுனால நமக்கு radius increases. So you guys make a note of it. ஸோ அதனால தான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் சிமிலராக இருக்குது, அதுக்கப்புறமேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, அது யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். ஓகே, அப்புறம் நம்ம இப்போ லாந்தனாய்ட்ஸ்க்கு வருவோம். லாந்தனாய்ட்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் இங்கே நடத்துறது எல்லாமே சம்மந்தமான பாயிண்ட்டு தான். லாந்தனாய்ட்ஸ் தெரியாது அப்படிலாம் உட்காந்துட்ருக்காதீங்க. நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க. எது இந்த லெக்சருக்கு தேவையானதோ அதை மட்டும் தான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சரியா, லாந்தனாய்ட்ஸ் வந்துட்டு நமக்கு நம்பர் தெரியும், 58 to 71 தானே லாந்தனாய்ட்ஸு. ஓகே, தட் யூ கைஸ் நோ. தெரியலனா 58 to 71 லாந்தனாய்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா, due to poor shielding in f orbital, f subshell, there will be contraction of radius. இந்த கான்ட்ராக்ஷன் பேர் தான் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். சரியா, லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷனுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடலாம், அந்த அளவுக்கு அந்த கான்செப்ட் இம்பார்ட்டண்ட்டு.
ஸோ இங்கே நான் ப்ரீஃபாக மட்டும் சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். அது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் நமக்கு லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் நடக்கிறனால என்ன அப்படின்னு பார்த்தா கான்சிக்வன்சஸ் நிறையா இருக்குது. we may not be able to separate the lanthanoid elements because அதுக்கு ரொம்ப சிமிலரான அட்டாமிக் ரேடியஸ் இருக்கிறதுனால they occur in பவுண்டட் ஸ்டேட். அதனால் அது பண்ண முடியாது. நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்குது. பட் we need அட்டாமிக் ரேடியஸ் பற்றி தான் நம்ம இங்கே படிச்சுட்ருக்கோம். ஸோ zirconium and hafnium will have similar radius. அதுங்களுக்கு சிமிலரான ரேடியஸ் இருக்கும். ஸோ தே cannot be separated. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்கே வந்துட்டு they have similar radius. எவ்வளோ நான் சிமிலர் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா I'll tell. ஜிர்கோனியம் வந்துட்டு 160 பிகோமீட்டர்டா, ஹாஃப்னியம் வந்துட்டு 159 பிகோமீட்டர்ஸ். தெரியுதா அதோட சிமிலாரிட்டி? ஒரே ஒரு பிகோமீட்டர் மட்டும்தான் நமக்கு வித்தியாசமாக இருக்குது. சரியா? அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டு. இது ரெண்டும் டேரெக்டாக ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் திஸ் இஸ் அ PYQ. ஸோ தட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். சரியா? இங்கே உங்களுக்கு தெரியும் லாந்தனாய்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஹாஃப்னியம்க்கும் ஜிர்கோனியம்க்கும். ஹாஃப்னியம் அண்ட் ஜிர்கோனியம் ஆர் ஹியர். உங்களுக்கு தெரியுதா? ஜிர்கோனியம் அண்டு ஹாஃப்னியம் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷனால இதனுடைய ரேடியஸ் நமக்கு சிமிலராக இருக்குது. அதை தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அயனிக் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒன்றும் கிடையாது, அயனுடைய ரேடியஸ். ஓகே, அயனிக் ரேடியஸ். அயன் ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகும்? அயன் ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகும்? சரி, வி டேக் எ மெட்டல். சோடியம் ஒரு மெட்டல். ஓகே, metals have the tendency to lose electron. So they are electropositive. Metals are electropositive, so they have the tendency to lose the electron. சரியா? அப்போது நமக்கு ஒரு எலக்ட்ரான் இது வந்துட்டு இதனுடைய ஸ்டேபிள் ஸ்டேட் because it has attained the noble gas configuration, right? நியான் கான்ஃபிகரேஷன் வந்துடுச்சு. ஸோ தட் வில் பி ஸ்டேபிள். ஒன் எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுனால இதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சு. திஸ் வில் பி ஏ கேட்டயான். பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா கேட்டயான். சரியா? இப்போ ஃப்ளூரின் எடுத்துக்கோ. ஃப்ளூரின் இஸ் அ ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் அண்ட் இட் இஸ் அ நான்-மெட்டல். non-metals have the tendency to lose electron. அப்போது non-metals have the tendency to accept the electron. இது ஒரு எலக்ட்ரானை ஆக்செப்ட் பண்ணிக்கும். ஆக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் F- நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அன் ஆனையான். ஓகேவா? திஸ் இஸ் அ ஆனையான். இதுக்கும் நியான் கான்ஃபிகரேஷன் வந்துடுச்சு. ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான் தானே, மைனஸ் வந்துடுச்சு. இங்கே நமக்கு எஃப் வந்துட்டு 9டா, அதனோட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 10 தட் ஹேஸ் அட்டைன்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். F- இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் இன் கேஸ் ஆஃப் ஃப்ளூரின். ஓகேவா? அதுக்கு நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். அதனால் வந்துட்டு அது வந்துட்டு எலக்ட்ரானை வச்சுக்கிச்சு. ஓகே, ஸோ ஆனையான் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுதான் அயனிக் ரேடியேஷனுடைய ஒரு கான்செப்ட்டு. இங்கே நான் இன்னொன்று சொல்லணும். என்னன்னு பார்த்தா ரைட் இட் ஆஸ் அ நோட். ரேடியஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஆனையானுக்கு பெருசாக இருக்கும். ஆனையானுக்கு ரேடியஸ் அதிகமாக இருக்கும் தேன் நியூட்ரல் ஆட்டம் தேன் கேட்டயான். ஏன்டா அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போது நமக்கு ஒரு ஆட்டம் நம்ம கையில் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்குது. சே இட் ஆஸ் அ நியூட்ரல் ஆட்டம் நம்ம சொல்லுவோமா? இப்போது நமக்கு நியூட்ரல் ஆட்டமில் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அதுக்குண்டான எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ தேர் வில் பி எ ஸ்டேட். இப்போது நீ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகம் பண்ணுறீங்கன்னா நியூக்ளியஸோட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிரும், எலக்ட்ரான் புல்லிங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா தட் வில் பி நாட் அ நியூட்ரல் ஆட்டம், தட் வில் பி எ கேட்டயான் சொல்லியிருக்குன்னா கேட்டயானுக்கு ரேடியஸ் கம்மி, ஏன்னா புல்லிங் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போது நீ நெகட்டிவ் சார்ஜ் ஆட் பண்ணியிருக்க நியூட்ரல் ஆட்டமுக்கு, தட் வில் பிகம் ஆனையான். ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணினா நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி அர்த்தம். ஸோ தட் வில் பி அன் ஆனையான் வந்துட்டு நியூக்ளியர் சார்ஜ் வந்துட்டு குறிப்பிட்ட எலக்ட்ரானுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ 10 எலக்ட்ரான் இருக்குது, நீ ஒரு எலக்ட்ரான் போட்டுட்ட, அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 10னா நமக்கு வந்துட்டு 10 எலக்ட்ரானோட ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜி தான் அந்த ப்ரோட்டான் கிட்டே இருக்கும். ஸோ 10 ப்ரோட்டான் 10 எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்குது. நீ ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற, 11 எலக்ட்ரான் ஆகிடுச்சு. ஸோ எலக்ட்ரான் க்ளவுட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த நியூக்ளியஸ்னால அந்த எலக்ட்ரான்ஸை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ நமக்கு ஆட்டம் பெருசாக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங் ஹியர். நமக்கு ஆனையானுக்கு ரேடியஸ் பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா
இப்போ ஃப்ளூரின் இருக்குடா, ஃப்ளூரின் இருக்குது, ஃப்ளூரின் நியூட்ரல் ஆட்டம் இருக்குது, நமக்கு ஃப்ளூரினுடைய கேட்டையான் இருக்குது. ஸோ இதுதான் ஆர்டரு. ஸோ திஸ் யூ கைஸ் ஹாவ் டு ரிமெம்பர். பாசிட்டிவ் சார்ஜ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸு, இப்படி ஒரு ரிலேஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? தென் ஒன்லி யூ கைஸ் நெவர் ஃபர்கெட். இப்போ Fe3+ இருக்குது, Fe2+ இருக்குது. எதனோட ரேடியஸ் நமக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா Fe2+ஓட ரேடியஸ் பெருசாக இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ். பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சரியா? தட்ஸ் வாட் ஐ எம் ஹியர் டு சே. இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இப்போ ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னு பார்ப்போம். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னால் என்னப்பா? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னால் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், சரியா? இப்போது பார்ப்போம் என்ன அப்படின்னா, ஃப்ளூரின் இருக்குது, ஃப்ளூரினில் F- போட்டுக்கலாம். F- போட்டால் இட் வில் ஹாவ் 10 electrons. நெக்ஸ்ட்டு நியான் will have 10 electrons, ரைட்? அதுக்கப்புறம் சோடியத்துக்கு நம்ம ப்ளஸ் சார்ஜ் போட்டுப்போம். ப்ளஸ் சார்ஜ் போட்டால் நமக்கு 10 electrons வரும். நான் என்ன சொன்னேன்? ஆனையான், ஆட்டம், அப்புறம் கேட்டையான். இப்போது இதுக்கும் அதே மாதிரியே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 10 electrons நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே இன்னொன்றும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இன் கேஸ் ஆஃப் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், size will be inversely proportional to z. Z is inversely proportional to size னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சாரி, சைஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். Z is inversely proportional to size. ஓகே, அப்போ Z எதுக்குப்பா அதிகம்? சோடியம்க்கு Z அதிகம். ஏன்னா 11, Z வேல்யூ இதுக்கு 11, இதுக்கு 10, இதுக்கு 9 Z வேல்யூ. ஓகே, Zனா அட்டாமிக் நம்பர், ரைட்? இப்போது சைஸ் வந்துட்டு நமக்கு கம்மியாக இருக்கணும்னா Z வேல்யூ அதிகமாக இருக்கணும். அப்போது சைஸ் ஆர்டர் பண்ணுங்கள். Z வேல்யூ ஃபஸ்ட்டு 9க்கு சைஸ் வந்துட்டு இருக்கிறதுலே பெருசாக இருக்கும். ஸோ ஃப்ளூரின் மைனஸ் வில் ஹாவ் த கிரேட்டஸ்ட் சைஸ். நெக்ஸ்ட்டு 10க்கு மிடில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நியானு. நெக்ஸ்ட்டு நமக்கு சோடியம் 11 இருக்கிறதுலே அதிக நம்பர், இருக்கிறதுலே கம்மி சைஸ். ஓகேவா? Na+க்கு வரும். ஸோ திஸ் ஆல்சோ யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். ஓகேவா? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸும் நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோதான்டா பசங்களா, அட்டாமிக் ரேடியஸ் பற்றி இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். ஓகே, ஸ்டேபிள் ஸ்டேட்டை வச்சுட்டு அவங்க கேட்க முடியும். ஓகேவா? அட்டாமிக் ரேடியஸ், தட்ஸ் ஆல். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. திஸ் யூ கைஸ் நீட் டு கீப் இன் மைண்ட். ஓகேவா? ஈஸியான கான்செப்ட். ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இன் டீட்டெயில். சரியா? தேங்க்யூ.